ஸோ பேசிங்கில் நம்ம என்ன ஓகே. பண்ணுவோம் ஆக்சுவலாக அப்படின்னா, ஒரு யூசருக்கும் அடுத்த யூசருக்கும் நடுவுல நம்ம வந்து ஒரு டிலே வச்சிருப்போம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ண செஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செஷன் வந்து எண்ட் ஆகணும் ப்ராப்பரா. எண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் டிலே குடுத்துட்டு, ஒரு பர்ட்டிகுலர் பிரேக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த யூசர நம்ம கொண்டு வரணும். ஆனா, அப்ப திங்க் டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. திங்க் டைம்ல வந்து என்னன்னா, அதே செஷன் தான் இருக்க போகுது. ஸோ, அது வந்து திங்க் டைம். அதாவது அகைன் நான் அது சொன்னேன். திங்க் டைமுக்கும் பேசிங்க்கும் டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ, திங்க் டைம்ன்றது என்னன்னா, யூசர் எடுத்துக்கிற டைம். ஓகேங்களா? ஆனா, பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்ல நம்ம ஆர்ட்டிஃபிஷியலா இன்ட்ரோடியூஸ் பண்ற டைம் தான் அந்த பேசிங். ஓகேங்களா? ஏன்னா, ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த யூசரும் வந்து பேசிங் விட்டுட்டுலாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா ஒரு யூசர் லாகின் பண்ணாருன்னா, அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிக்கிறதுக்கு 1 நாள், 1 மணி நேரம், இல்ல 1 நிமிஷத்துல கூட முடிக்கலாம். ஆனா, இப்போ இந்த பேசிங் எங்க வரும்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செஷனுக்கும் அடுத்தது ஏன்னா இது வந்து கன்டினியூஸா நம்ம சர்வருக்கு ஹிட்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ, அந்த சர்வருக்கு வந்து ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் குடுக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு ரெக்வெஸ்ட் நான் அனுப்பியிருக்கேன். அந்த ரெக்வெஸ்ட்டோட டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சுச்சு. நான் அடுத்த ரெக்வெஸ்ட் அனுப்ப போறேன். அதுக்கு நடுவுல எனக்கு ஒரு டிலே நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நானே வந்து ஆர்டிஃபிஷியலா இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்றது தான் இந்த பேசிங்கோட ஐடியாவே. ஓகேங்களா? ஸோ, இப்ப இது ரியல் டைம்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அ நம்ம கார் எக்ஸாம்பிளே வச்சிருக்கோமே. இப்போ பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு பைக்கே போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு பைக் பெட்ரோல் போடுறோம். ஃபர்ஸ்ட்டு பைக் பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் அந்த ரெக்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தவர் என்ன பண்ணுவாரு, அந்த இத எடுத்து குளோஸ் பண்ணிட்டு, பில்லிங் முடிச்சுட்டு அடுத்த யூசர சர்வ் பண்ண ஆரம்பிப்பார்ல. ஸோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் இதுவும். புரியுதா? ஸோ, ஒன்ஸ் அந்த யூசர் முடிச்சதுக்கப்புறம் உடனே அடுத்த யூசருக்கு போமாட்டாங்கல்ல. ஸோ, ஒன்ஸ் அந்த ரெக்வெஸ்ட்ட முடிச்சதுக்கப்புறம், அந்த ரெக்வெஸ்ட்ட கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணதுக்கப்புறம், அவர் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் தானே அடுத்த ரெக்வெஸ்ட் கொண்டு வரும். ஸோ, கிட்டத்தட்ட அதே மாரி கான்செப்ட் தான் இந்த பேசிங்கும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. ஃபைன். இப்ப நீங்க உங்க ஸ்க்ரீன ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்கலாம் உங்க இஷ்யூ என்னன்னு. சாரி, இங்க ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் எடுத்துக்கலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ கன்கரண்ட் யூசர் அப்படின்னு சொல்லும்போது தென் இட் வில் சர்வ் மல்டிபிள் ரெக்வஸ்ட்ல. கரெக்ட், கரெக்ட். ஸோ அப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் கேஸ்ல நமக்கு அந்த ஃபேஸிங்லாம் தேவை கிடையாது. கன்கரண்ட் யூசர்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வெஸ்ட் அதாவது எப்படின்னா, கன்கரண்ட் ரெக்வெஸ்ட் வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற அதே கான்செப்ட் தான். இப்போ கன்கரன்சின்னு வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து 5 யூனிட் இருக்கும். அதாவது 5 அ பெட்ரோல் ஃபில்லிங் இருக்கும் கரெக்ட்டா? ஸோ, அதுதான் கன்கரன்சி. அதாவது 5 ரெக்வெஸ்ட்ட ஒரே டைம்ல ப்ராசஸ் பண்றாங்கல்ல. அகைன் அந்த 5 ரெக்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 5 ரெக்வெஸ்ட்ட மறுபடியும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இப்ப கியூல வந்து ஒரு 100 வண்டி இருக்கு அப்டின்னா, 100 பைக்கோ, 100 காரோ இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 5 ரெக்வெஸ்ட்ட முடிச்சுட்டு அனுப்பிருவாங்க. மறுபடியும் அடுத்த 5 ரெக்வெஸ்ட்ட முடிச்சு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் கன்கரன்சின்றது. ஸோ ஒவ்வொரு 5 வெஹிக்கிளும் ஒன்ஸ் அவங்களோட ரெக்வெஸ்ட் முடிஞ்சுச்சுனா அடுத்து மூவ் ஆயிட்டே இருப்பாங்க வெளில. இதுல ஒரு சில ரெக்வெஸ்ட் என்ன ஆகும்னா, ஒரு சில கார் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது டிலே இருக்கும். பில்லிங்ல ஏதாவது டிலே இருக்குன்னா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து நின்னுட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த பர்ட்டிகுலர் கியூ மட்டும் நீளமாயிட்டே போகும். கரெக்ட்டா? ஸோ அதுவுமே கன்கரன்சி தான். பட் ஸ்டில் ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் ஏதோ ஒரு ரீசனுக்காக டிலே ஆகுதுன்னா, அந்த கன்கரன்சில டிலே இருக்கும். ரியல் டைம்லயே நான் சொல்றேனே. ரியல் டைம்ல நடக்கிறதும் அதுதான். எக்ஸிகியூஷன் டெஸ்டிங்ல நடக்கிறதும் அதுதான். கிட்டத்தட்ட இப்ப ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் நீங்க அனுப்புறீங்க. அந்த ஒரு ரெக்வெஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு சீக்வல் கால் வந்து ஒரு பெரிய காலா இருக்கு. அதுக்கு வந்து எடுக்கிற டேட்டா அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அந்த ரெக்வெஸ்ட் வந்து இதுல இருந்துட்டே தான் இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் சர்வர் வந்து அதில ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கும். இல்ல அதுக்கு டேட்டா குடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரெக்வெஸ்ட்ட அது அலோவ் பண்ணும். ஸோ கன்கரன்சின்றது இருக்கும். கன்கரன்சின்றது வந்து வென் யூ ஹேவ் மல்டிபிள் பீப்பிள் டூ சர்வ். ஸோ நெறைய பேர் சர்வ் பண்றதுக்கு இருந்தாங்க அப்படின்னா, யூ கேன் எவ்வளவு 5 பாயிண்ட் இருக்குன்னா, யூ கேன் சர்வ் 5 பைக் அட் அ டைம். அகைன் 10 பாயிண்ட்டா இருந்துச்சுன்னா, யூ கேன் சர்வ் 10 பாயிண்ட் அட் டைம். ஸோ இங்க எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா, பேசிக்கா பார்த்தீங்கன்னா, சர்வர்ல வந்து ஒரு கியூ கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு ரெக்வெஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எவ்வளவு ரெக்வெஸ்ட்க்கு வந்து நீங்க உங்களால சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்றேனே. இப்போ 10,000 யூசர்ஸ் வந்து ஒரே டைம்ல ஹிட் பண்ணா கூட, ஏன் 10,000 யூசர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த சர்வருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டிய தாண்டி அதால வந்து சர்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ 10,000 யூசர்ஸே வந்தா கூட, அதோட கெப்பாசிட்டி 1000 யூசர்ஸ் தான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1000 யூசர்ஸ மட்டும் தான் அலோவ் பண்ணும். இப்ப ஐஆர்சிடிசில நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னா, ஏன் எல்லா யூசரையும் அத டிக்கெட் புக் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்னா, அவங்க ஒரு கெப்பாசிட்டி வச்சிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி தாண்டி உள்ள யாராலயும் போக முடியாது. ஸோ அதுதான் எல்லா சர்வருக்குமே, எல்லா கான்ஃபிகரேஷன், எல்லா செட்டப்புமே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஆனா, இதுல வந்து கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது சிபியூட கெப்பாசிட்டியோ, மெமரியோட கெப்பாசிட்டியோ நம்ம இன்கிரீஸ் பண்ணும்போது, நீங்க சொல்ற மாரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஆனா,
எல்லா சிஸ்டமுக்கும் அந்த ஆப்டிமைசேஷன் நடக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, அதில வந்து பட்ஜெட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பிளஸ் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல மட்டும் தான் அந்த பீக் யூசேஜ் இருக்கும். மத்த டைம்லலாம் கம்மியான யூசேஜ் தானே இருக்கும். ஸோ கம்மியான யூசேஜ்ல இருக்கும்போது, நம்ம ஏன் பவர்ஃபுல்லான சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த சிஸ்டமோட கெப்பாசிட்டிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு ஆப்டிமைஸ்டா வச்சிருப்பாங்க. அதாவது அ 10 யூசர் வந்தாலும் ப்ராசஸ் பண்ற அளவுக்கு ஆன இது இருக்கும். அதாவது ரொம்பவும் அ அ சிஸ்டம் ஐடிலாவும் வச்சிருக்க முடியாது. பிளஸ் 1000 யூசர்ஸ் வந்தாலும் கம்ப்ளீட்டா 1000 யூசர்ஸையும் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு சிஸ்டம் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. அதாவது இதில வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் கான்செப்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபியூ வந்து ஒரு லெவல் மேல ரீச் ஆயிருச்சு. 60% 80% மேல ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து புது மெஷின ஸ்பின் அப் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் அந்த த்ரெஷோல்டு வந்து கம்மியாகுது. லைக் சிபியூ வந்து 5% ஆயிருச்சு, இல்ல 10% ஆயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் அதிகமா இருக்க மெஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்பின் டவுன் பண்ணிருவேன். லைக் அது வந்து ஆஃப்லைன் கொண்டு போயிட்டு, எனக்கு தேவையான அளவுக்கான மெஷின மட்டுமே நான் யூஸ் பண்ண வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரியான டைம்ல என்ன ஆகும்னா, ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் பண்ணும்போது, நம்மளால வர்ற யூசர் எல்லாத்தையுமே கடகடன்னு ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நீங்க வேற எதுவும் டவுட் இருக்கா? தேங்க் யூ. ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு லக்ஷ்மன் உங்களுக்கு தானே குடுக்கணும் ஆக்சஸ்? ஆ ஓகே. லக்ஷ்மன் உங்கள நான் ஹோஸ்ட்டா மாத்துறேன். நீ உங்க ஸ்க்ரீன்